இப்போ நான் வந்து 3/4 கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். மட்டனை குக்கரில் வேக வச்சுருக்கேன். மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒன்று ஒன்றா போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ 150 கடல் எண்ணெய் ஊற்றுறேன்ப்பா. 50 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதியாக இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு 2 பட்டை போட்டுக்கலாம், 2 இலை போட்டுக்கலாம், ஒரு ஸ்டார் அனைஸ் போட்டுக்கலாம், ஒரு 3 கிராம்பு போட்டுக்கலாம், ஒரு மராட்டி மொக்கு போட்டுக்கலாம், கல்பாசி போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 150 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 7 போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 150 கிராம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். புதினா ஒரு கைப்பிடியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். எழுபத்தஞ்சு கிராம் பூண்டு, 75 கிராம் இஞ்சி அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது பிரியாணி மசாலா. இந்த மசாலா நான் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த லிங்க்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தக்காளி 250 கிராம் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கலருக்காக காஷ்மீரி சில்லி 1/2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், நல்லா கொக்காகட்டும்.
1/2 கிலோ மட்டன்ப்பா. அதை குக்கரில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சுருக்கேன். அப்புறம் இந்த தம்முலேயே அது மிச்சம் வெந்துடும். இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். தயிர் 200 கிராம் சேர்த்துக்கலாம். ஏன் மட்டன் போட்டோடனே தயிர் சேர்க்குறோம் அப்படின்னா, மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதோட மிச்சம் இருக்கிற புதினாவை கொஞ்சம் சேர்த்து. மட்டன் வேக வச்ச தண்ணி அளவில் தான் சேர்த்துக்கணும். அது 1 கப்பு இருக்குது. இதில் 3 கப் அரிசி போட்டேன், 3/4 கிலோ. இப்போ இதில் 4.5 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். 2 பிரியாணி டேஸ்ட்டுக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கப்பு ஊற்றி 4.5 கப்பு தண்ணி. உப்பு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் கணக்கு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. உப்பு காரம் செக் பண்ணு. சென்ட்ரல் அரிசி போட்டுக்கலாம். ஜீரக சம்பா அரிசி. இப்போ ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாறு ஊற்றி தம் போடுறதுக்கு தோசைக்கல் வச்சுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ தோசைக்கல் ஹீட் ஆகி இப்போ மேலே வந்து கொதி வந்துட்டுருக்கு. தோசைக்கல் ஹீட் ஆகி இப்போ வந்து நம்ம சட்டியில் கொதி வந்துட்டுருக்கு. இப்போ அதை வந்து நம்ம கிண்டி விடலாம். தம்மாகும். நமக்கு சட்டியில் அடி பிடிக்காது. சாதம் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தம் போட போகிறோம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தம் உடைக்கிறதுக்கு எடுக்க போகிறோம். சாதம் நல்லா வெந்திருக்கு. தம்மாயிருக்கு சோறு.
இங்கே பாருங்கள், எதுவுமே அடிப்பிடிக்கல. அடிப்பிடிக்காமல் நம்ம தம் போட்டிருக்கோம். பாருங்க, தண்ணி எதுவுமே கிடையாது, எதுவுமே அடிப்பிடிக்கல. பொழுன்னு இருக்கு சாப்பாடு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், சோறு நல்லா மசியும். இதை அமைக்க விட்டுட்டு